ரஜினி சார் வந்து கூலி ஆடியோ லான்ச்ல சொன்னாங்க, என்ன நாகார்ஜுனா இது என்ன பண்றீங்க நீங்க? அதை விட எங்க இருக்காரு கிண்ணல் அப்படி பழக்குது அப்படின்னா அவரையே பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இது? So what's the secret? Not just நாக் சார், நீங்களும் உங்களையும் கேட்கலாம். யோகா பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், ஸ்விம்மிங் பண்ணுவேன். தயிர், பால், நெய் இதெல்லாம் சின்ன போலேருந்து பழகிடுச்சுன்னா நான் வந்து சைவம் தான். ஐ யூஸ்ட் டு பி வெஜிடேரியன் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 9-10. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த அம்மா வந்து ரொம்ப காசு பணம் வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, நான் தான் பார்த்துக்க முடியலையே. எப்படி இருக்கு மதரின்லா ரோல் ப்ளே பண்றதுக்கு? வெரி நைஸ், பிஸியா இருக்காங்க ரெண்டு பேர், வெரி பிஸி பீப்புள். ஐ எம் அ நோ நான்சென்ஸ் பேரண்ட். சொல்லுது ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவேன். ஷோல்டர்ஸ் மேல ஏறி முன்னாடி போனோம். மைண்ட் வந்து சொல்லும், உனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு 33 இயர்ஸ் சொல்றோம் நம்ம. லைக் உங்க ரெண்டு பேருமே லைக் ஒரு ஏஜ்ல இருக்கீங்க. பட் அந்த ஏஜ் தெரியாது. இந்த நம்பர் வந்து பார்த்தா இல்லையே, இந்த நம்பர் இல்லையே ரெண்டு பேருக்கும் வயசு அப்படின்னு நம்பர். இட்ஸ் ஜஸ்ட் a number. Yeah. அண்ட் ரீசெண்டா கூட ரஜினி சார் வந்து கூலி ஆடியோ லான்ச்ல சொன்னாங்க, என்ன நாகார்ஜுனா இது என்ன பண்றீங்க நீங்க, எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் சார் ஒன்னு சொன்னாங்க, ஆஃப்டர் 7 நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. So what's the secret? Not just நாக் சார், நீங்களும் உங்களையும் கேட்கலாம். Yeah, we finish dinner by 7 and we have a good gap before the next meal. There's a discipline. We both love to exercise. நான் யோகா பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், ஸ்விம்மிங் பண்ணுவேன். ஸ்விம்மிங் ஒரு காரணமா அப்படி ஒரு ட்ரிம்டா ரெண்டு பேருமே ரொம்ப அப்படி ஒரு ஃபிட்டா இருக்கீங்க. ஆக்டிவ். See, that's the thing. நீங்க எந்த சீக்ரெட்டும் பார்த்தாலும் they'll say stay active, stay connected. தனியா போயிடாதீங்க. நிறைய பேர் நான் ரிட்டையர்ட் ஆகி எங்கேயோ ஊருக்கு ஒதுக்கு போறமா போய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஆகக்கூடாது. யூ ஷுட் ஸ்டே கனெக்டட். திங்க். இட்ஸ் யோர் திங்கிங், யோர் டிசிப்ளின், யோர் ஹேபிட்ஸ். லைக் போத் பிசிக்கல் அண்ட் மென்டலா வந்து ஆக்டிவா இருந்தா வில் பி லைக் திஸ். லைக் நாக் சார் மாதிரி இருக்கலாமா, மெம்மர் இருக்கலாமா? மேபி குட் ஜெனட்டிக்ஸ் ஆல்சோ. இல்ல நாகேஸ்வர கரு, he was also evergreen, they call him. It's the mental, to stay connected with the new and younger generation, to stay active, to stay disciplined, a lot of factors, and to also be satisfied with what you do, happy, excited about what you do. Good genetics, many factors. லைக் உங்களுடைய நார்மலா நீங்க எடுத்துக்கிற ஃபுட்னா என்ன மேம் இருக்கும்? பொதுவா கேக்குறேன், லைக் ஆன் ஹெல்த் டிப்ஸ்க்காக கேக்குறேன். clean food சொல்லுவாங்கல்ல, ஆர்கானிக் மாதிரி சொல்றீங்க. so the ingredients not processed, fresh food, limited quantity. அது ரொம்ப முக்கியம். Yeah. வீகனுக்கு நீங்க எப்ப மாறுனீங்க? எந்த காலகட்டம் நீங்க? 18 years back. 18 years back. பட் நீங்க 90s ல இருந்து நீங்க அந்த மாதிரி வந்து நான் வந்து சைவம் தான். I used to be vegetarian. கலாக்ஷேத்ரல சைவம் ஆயிட்டேன். சைவம் தான், எப்பவுமே சைவமா தான் இருந்தேன். ஓ, from childhood ல இருந்து நீங்க வெஜிடேரியன் தான். From the age of 9-10. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேன். ஓகே. So from the age of 10 சைவம் ஆயிட்டேன். But last 18 years vegan ஆயிட்டேன். Yeah. சோ நம்ம அனிமல் வெல்ஃபேர் நம்ம இதுக்கு அவங்களுக்குன்னு பண்ணனால சரி, அது சம்பந்தப்பட்ட எந்த ப்ராடக்ட்ஸ்மே நீங்க? எஸ். ஸோ அனிமல் வெல்ஃபேர் டீப்பாக போனோன்னு எவ்வளோ சஃபரிங் இருக்குது டெய்ரி இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சது. சாப்பிட முடியல, அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு சாப்பிட முடியல. ஸோ அது இனிஷியலாக உங்களுக்கு கரெக்ட் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள? எந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலும் ஒரு மாதம் ஆகும். ஏன்னா எந்த லெட்ஸ் சே ஹேபிட் வந்து ஒரு அடிக்ஷன் தானே. 21 days இந்த routine சொல்லுவாங்க இல்லையா? when you but keep doing actually that 30 days. 30 days. oh plus 9 days. Okay. Actually it is 30 days. At least எனக்கு அப்படிதான் தோணிச்சு. So to change any habit, and that to lifestyle habit, you have to come out of an addiction. நீங்க வந்து தயிர், பால், நெய்
இதெல்லாம் சின்னப்போலேருந்து பழகிடுச்சுன்னா யூ கெட் வெரி அடிக்டட் டு இட். கரெக்ட். ஸோ வென் யூஆர் மேக்கிங் அ சேஞ்ச், மைண்ட் வந்து சொல்லும் உனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு ஒன்றுமே கிடையாது, டோன்ட் எதுக்கு செய்கிற. பட் இஃப் யூ ஸ்டே ஸ்ட்ராங், ஓஹோ மை மைண்ட் இஸ் பிளேயிங் ட்ரிக்ஸ் வித் மீ. இஃப் யூ வாட்ச் இட் வித்தின் 30 days சடன்லி சைலண்ட் ஆகிடும், அந்த வாய்ஸ் சைலண்ட் ஆகிடும். ஸோ ஐ வெயிட்டட் 30 days and then it became silent. Now ஸோ அதுக்கு நம்ம காது கேட்கறது இல்லை அது இல்லையா? அது it's nice. And there is no recovery time. நாங்கள் பிளான்ட் பேஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டோன்னா தூங்கணும்னு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணாது. கண்டினியூ யூ ஃபீல் வெரி நைஸ் எனர்ஜி. யூ டோன்ட் ஃபீல் டயர்ட். ஓகே, another secret. ஏன்னா டைஜஷனுக்காக எனர்ஜி வேணும்ல. ஸோ பாடி வந்து சொல்லும் ரெஸ்ட் எடு, டயர்டாக இருக்கீங்க. ஸோ தட் யூ டோன்ட் ஃபீல் தட். ஓகே, தூக்கம் நல்லா வரும். என்ன டைம் யூசுவலா தூங்குறது டைம் நீங்க? யூசுவலா லைக் early-ஆ போயிடுவீங்களா? 10 வெக்கப் காலையில சீக்கிரம் எழுந்துப்பீங்களா? 5 மணிக்கு. அப்படியா? I do meditation, so I like to get up and meditate. அது ஒரு மாதிரி ஒரு ரொட்டீனே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இது பேரண்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம், சைத்தன்யா or அகில். நீங்க 2 பேர்ல நீங்களும் நாக் சார்ல யார் ரொம்ப கொஞ்சம் கண்டிப்பா இருப்பீங்க, இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா? 2 பேர்ல யார் எப்படி இருப்பீங்க? I think 50-50. Oh. But I am a no nonsense parent. ஏன்னா சொல்லுது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவேன். பட் நாக் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா பாசமா கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்லியா, ஃப்ரெண்ட்லி ஃபாதர் அந்த மாதிரியா? பிஸியா இருந்திருக்காருல்ல, அவங்களோட சைல்ட்ஹுட் வந்து பெருசா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பிஸியா இருந்ததுனால கொஞ்சம் நேரம் அவங்களோட இருக்குச்சு. he was very very caring. But that's it, no? One parent is like you draw the lines, that போகக்கூடாது, தாண்டி போகக்கூடாது. பட் ஏதாவது வேணும்னா யார்கிட்ட கேட்பாங்க? மேக்ஸிமம் வந்து அம்மா கிட்டயா அப்பா கிட்டயா? ஏதாவது காரியம் ஆகணும் ஏதாவதுன்னா? I think 2 பேர் close. There's no barrier. Okay. But different equation. Nice. They have great respect and regard for Nag sir. அப்பா வந்து ஒரு பதவி கொடுத்திருக்காங்க. Nice. Yeah, for me there's no, I don't think there's any barrier. அது இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் இல்ல, அது மாதிரி லைக் அந்த ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படிதான் மேம் இருக்கீங்க அந்த மாதிரி இல்லையா? சோ இன்னும் லுக்கும் பார்க்க அப்படி இருக்கிறதுனால they feel like thatல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. ஜென்சி வேற, நம்ம வேற. அந்த காலத்து ஜென்சி. அது நீங்க அந்த காலத்தை தூக்கிடுங்க, ஜென்சி அவ்வளவுதான். What was the 80s? No, what were we called back then? 90s சொல்றீங்களா? இல்ல நாங்க சொன்னோம் கோல்டன் ஏரா சொல்லிருக்கோம். பட் அந்த 80s கிட்ஸ்க்கு ஏதாவது பேர் கேட்கீங்களா நீங்க? No, I was 70s kids. பட் இப்ப பார்த்தா அப்படி தெரியல, அதான் சொல்றேன் நாங்க. No, but so when you're that generation, you are இந்த காலத்து ஜென்சி நாங்க சொல்றோம். அப்போ அந்த காலத்து ஜென்சி நீங்க. அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, பட் அகைன் எனக்கு அது சரியா தெரியல எனக்கு. பட் மேபி அந்த தைரியமா எல்லாத்தையும் பண்ணிடுவேன். And I didn't have any time to feel self-pity, பரிதாபம். நான் வந்து ஒரு அப்படியே செல்ஃப் பிட்டி நானே அந்த மாதிரிலாம் பாவமா ஃபீல் பண்ற மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது நீங்க உடைச்சிட்டீங்க இந்த இன்டர்வியூல. நான் கேட்டேன் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 8 இயர்ஸ்லயே ஹாஸ்டல் லைஃப் இப்பெல்லாம் நான் ஒரு மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்து சொன்னேன். I enjoyed it. டவாரு முடிஞ்சிருச்சு அந்த கேள்விக்கு பதில். So அது தெரியுதுல, you enjoy independent nature. Yeah. Nice. I like it when women are independent, empowered, no more tomboy. We don't want to be boys, we are empowered women. வேதம் புதியதுல வந்து சத்யராஜ் சார் உங்களோட தம்பி அடிப்பாரு, நான் கரையேறிட்டேன் நீ இன்னும் ஏறல, இப்படி அடி வாங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இருக்கு நீங்க சொல்லும் போதெல்லாம். சொல்லுவியா அப்படின்ற மாதிரி இருக்கு. Empowered is right word. Women. Yeah. So we can make the future we want, and I envy the younger generation. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ எங்க ஷோல்டர்ஸ் மேல ஏறிட்டு முன்னாடி போனோம். நைஸ். சைத்தன்யா ஆகட்டும், அகில் ஆகட்டும், அவங்களும் ஒரு ஆக்டர்ஸ், லைக் ஃபேமிலியும் ஒரு ஆக்டர்ஸ், பஞ்ச் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்கீங்க எல்லாருமே.
அவங்களுடைய growth எப்படி இருக்கு? லைக் சுசிந்திரியில நம்ம பார்த்திருக்கோம் சுட்டி குழந்தையில. Yes. மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் சொன்னேன் நான். அது ஒரு ஒரு Yes. பெரிய ஹிட் அது ஆக்டிங். Yes. கோவிட் வந்த டைம்லயே இம்மீடியட்டா அந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கொடுத்தது. Yes. ஸோ அவங்களோட ஆக்டிங் கரியர் அண்ட் அவங்கள என்ன நினைக்கிறீங்க அவங்களோட growth பத்தி? They're both very independent. ரொம்ப இண்டிபெண்டன்ட். அவன் இண்டிபெண்டன்ட் தாட் அப்படிதான் வளர்த்தாங்க. நாம வளர்த்தோம். And wonderful to see their new ideas, responsible. Both are very responsible boys, men, young men now. பட் Boys உங்களுக்கு இன்னும் கிடையாது. பாய்ஸ் தான் உங்களுக்கு அது ஃபீல் இருக்கு இல்ல. இல்லையா? No, now when I see them, oh, big men they are. Yeah, they're very, very responsible, and I'm just so in awe. புதுசா ஏதோ பண்ணிட்டே இருப்பாங்க, and they love. I think they're so involved in everything that they do. It's nice to see Nice young to see, people yeah. like that. So you have to be like that, no? If you want to do something big and different, கரெக்ட். yeah, you have to be driven. I think they've seen their father like that. நாக் சார் வந்து ஒரு படம் ஆரம்பிச்சாருன்னா கதை ரெடி ஆகிற வரைக்கும் fire starts. ஓ, He's on fire from the time he's getting the story ready till the movie releases. ஒரு man on fire. அந்த மாதிரி எனர்ஜி வரும். அண்ட் எல்லாரையும் வேலை வேலை செஞ்சு செய்ய வச்சிருவாங்க. வச்சிடுவாங்க. He will not accept even this much less. I think you need that fire, no, to otherwise you'll only go. Some It extent won't, தான் போகும். yeah. ஆமா. And cinema is something that is a very collaborative. நிறைய பேர் சேர்ந்து வேலை செய்யணும்னா பெரிய ஃபயர் இருக்கணும். So yeah, I think they've seen their father like that, and it's nice, that creative energy to see that going. நாக் சார் Lovely. ரொம்ப பிடிச்ச படம் உங்களுக்கு? ஒரு தெலுங்கு படம் சொல்லுங்க, ஒரு தமிழ் படம் சொல்லுங்க. லைக் தமிழ்ல ரொம்ப ஃபியூவா தான் Lots. பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு Lots. ஒரு 3 சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? Well, last I saw Kubera. Kubera was Kubera. beautiful, so touching, no? And of course he's done commercial hits, Manmadadu and Ninne Pellatta, and there's so many, and his classic ones, Sri Ramadasu, Annamacharya, so many. தமிழ்ல Beautiful சொல்லணும்னா நீங்க என்ன ones. சொல்றீங்க? ஐ மீன் ஐ திங்க் யூ ஹேவ் டன் only ஒரு 4-5 films தான் பண்ணிருக்காங்க தமிழ்ல. Ama. I think Payanam is very popular, எஸ். and the one he did with Karthi. தோழா சொல்றீங்க. Thora and Payanam were very popular. என்னோட classmates and their children, அவங்க பசங்க கூட ரொம்ப பிடிச்சிச்சு. டிஃபரெண்ட்ல ரெண்டுமே Yeah, வந்து. yeah, இதுல சேர்லயே இருக்கிற மாதிரியே ஃபுல் Yeah. த்ரூ அவுட் த மூவி. yeah, அது ஹைஜாக் அண்ட் அதுல ரொம்ப Yeah. நீங்க பம்ப்ட் அப்பா இருப்பாரு அந்த படம் ஃபுல்லா Yeah. வரும் இல்லையா? ஒரு சார்ஜா இருப்பாரு அந்த Yeah. படத்துல. yeah. கூலி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது? Nice. எவ்வளோ நல்லா பண்ணாங்க. நான் கூலி பார்த்துட்டு I can understand why the craze is back. So beautiful. ஒரு டார்க் கேரக்டர் பண்ணா கூட எவ்வளோ லைக்கபிளா இருக்கிறது சொல்றது Likeable-ஆ இல்லையா? பண்ணாங்க. லைக்கபிள் கிடையாது. கிங் சைமன். சோ கிங் Yeah. அப்படின்றது சாருக்கு அந்த ஒரு அடைமொழி எப்பவும் உண்டு இல்ல? ஃபேன்ஸ் கொடுத்தாங்க. He He deserves feels இல்ல? embarrassed most of the அப்படி. time. நீங்க ரஜினி சார் நடிச்சிருக்கீங்க. நாக் சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர் சேர்ந்து பண்ணது. சோ அது எப்படி இருந்துச்சு? ஷூட்டிங் ஸ்பாட் எப்பயாவது I போனீங்களா? think he's acted before with him. ஒரு படம் நாங்க 3 languages. யா. ஓகே, Yeah. நாட்டுக்கு ஒரு நல்லவன் வந்து பண்ணாங்க. பட் தெலுங்குல சார் பண்ணாங்க. அது வந்துட்டு பட் அப்போ நல்ல பரிச்சயம். பரிச்சயம் இல்ல, லைக் ஷேரிங் தி ஸ்கிரீன் சொன்னேன் நான். நீங்க நாட்டுக்கு ஒரு நல்லவன் வந்து தமிழ்ல ஹிந்தில ரஜினி சார் பண்ணாரு. ரைட். தெலுங்குல நாகார்ஜுனா சார் பண்ணாங்க. So அந்த ஷூட்டிங்க்கு நான் போல. I was here in the college, but maybe you should ask Nag sir. நாக் சார் யா. I'm sure he enjoyed it. யா நிறைய இடங்கள்ல சொல்லிருக்காரு. Yeah, I'm sure he enjoyed it. நீங்க அந்த ஷார்ட் சொல்றீங்களா? எங்கேயோ பார்த்தோம். I'm sure they had their own fun. அவங்க நிறைய சொன்னாங்க சார், நிறைய From ஈவென்ட்ஸ்ல Delhi. சொன்னாங்க. அந்த Yeah. காம்பினேஷன் ஷாட்ஸ் எல்லாமே நல்லா Yeah. இருந்துச்சு. Yeah. எப்படி இருக்கு மதரின்லா ரோல் ப்ளே பண்றதுக்கு? Very nice, very அப்படியா? nice. I have wonderful daughters-in-laws, Sobita and Zainab. They're delightful. I'm reliving. I feel I have a girl circle again. இல்லையா? பாய்ஸ் இருக்கும்போது இப்ப Yeah. கேர்ள்ஸ் இப்பதான் நமக்கு ஆமா. வராங்க. இல்ல அது மாதிரி ஒரு Very கம்பெனி nice. மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு மாதிரி It's lovely.
லைக் ஹேங் அவுட் பண்ணுவீங்களா 3 பேர் அந்த மாதிரிலாம் போய் அதாவது பிஸியா இருக்காங்க 2 பேரு. வெரி பிஸி பீப்பிள். I think young people have such a fulfilling career and personal life, exciting. Life is so exciting. எங்க ஸ்டூடண்ட்ஸ் கூட சொல்லுவேன். They have such an exciting life. இட்ஸ் குட் டு பி பிஸி இல்லையா It's வந்து very good to be busy. So the few days and moments I get with them, I enjoy it. நைஸ் நைஸ். I'm not a needy mother-in-law, let's put it that way. இல்ல நீங்க I'm not சொன்னீங்க a needy wife. I'm not a needy mother-in-law. and இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. And Mhm. நாகேஸ்வர் ராவ் சாருக்கு வந்து அஃப்கோர்ஸ் லெஜெண்டரி ஆக்டர், Yes. லைக் ஒரு காட் ஸ்டேட்டஸ்ல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவர். So அந்த அவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஒரு மருமகளா நம்ம போறோம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு Yeah. உங்களுக்கு? He was very down to earth. God status நீங்க சொல்றீங்கன்னா, but he didn't believe that there was anyone greater than ஹியூமன் human. And he also was very clear. நாங்க வந்து எந்த பூஜை பண்ணாலும் எந்த சாமி கும்பிடினாலும் our character that is more important. அதனால அதான் முக்கியம். நீங்க வாழ வழிதான் முக்கியம். He was a wonderful human being. பேசச்ச ரொம்ப ஃப்ராங்கா நார்மலா பேசுவாரு. எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. He respected my mother-in-law a lot. சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா வந்து ரொம்ப காசு பணம் வீட்ல இருந்து வந்திருக்காங்க. நான் தான் பாத்துக்க முடியலையே. அப்படி சொல்லுவா? அப்படி சொல்லுவாரு. ஸோ ரொம்ப Yeah. அவரை நீங்க ஒரு ஃபாதர் ஃபிகரா தான் நீங்க அவரை பாக்குறீங்க இல்லையா Yeah, நாகேஸ்வர் ராவ் சார்? beautiful human being. And he treated all his daughters equal to his sons. I think it's absolutely wonderful. ஃபார் அ விமன் வந்து இப்ப நமக்கு பிடிச்ச ஒரு ஆண் இருக்காரு, அவருக்கு அதனால அந்த வீட்டுக்கு போறோம். ஓகே, அவரை பிடிக்கிறது தானே அந்த ஃபேமிலியே நமக்கு பிடிச்சது அமையறது. ஹவ் பிளஸ்ட் யூ ஆர். அந்த Wow, really, no? Really, எல்லா பொண்ணுங்களுக்கு every single woman should have a family who loves her. Really, that's the biggest blessing. ட்ரூ மேம். we ஏன்னா can do. நிறைய பெண்களுக்கு இதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு லைக் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு அது தன்னோட வீடா ஃபீல் ஆகலைன்னா வந்து அது நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய பேருக்கு அந்த கனெக்ட் ஏற்படாது. பிகாஸ் தே டோன்ட் see, லைக் நீங்க சொன்னீங்க இல்லையா, வரப்போற பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணா நிறைய பேர் பார்க்கறது இல்லை. ஸோ அதனால அந்த டிஃபரன்ஸை பார்க்க முடியுது. பட் அது அமைஞ்சிட்டா வந்து இட்ஸ் a blessing தான் அது. Really, I'm so grateful. I'm நைஸ் so நைஸ். grateful. ஸோ நைஸ் டு ஹியர் தட். Yeah, just இன்னியோட it feels like they are part of this whole place. ஒவ்வொரு செடி, ஒவ்வொரு பில்டிங், இந்த அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் அவங்க இருந்துட்டே இருக்காங்க அப்படின்றது.